நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். வாக்கு எண்ணிக்கை நாளான 13ஆம் தேதி அன்று தேர்தல் முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராக்கெட் சந்திரா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை பகுதிக்கு உட்பட்ட 23 தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணிக்கை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் வருகிற 13ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் மொத்தம் 8 வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்தின் பின்புற வாயில் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுவர். வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் தங்களின் 2-4 சக்கர வாகனங்களை வாக்கு எண்ணும் மையத்தின் பின்புற வாயிலில் அமைந்துள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு உள்ளே வர வேண்டும் என்று கூறிய அவர், வாக்கு எண்ணிக்கையின் பொழுது வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட விரும்பும் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முறையான அடையாள அட்டையை காண்பித்த பின்னரே வாக்கு எண்ணும் மையத்தினில் அனுமதிக்கப்படுவார்கள். உரிய அடையாள அட்டை இல்லாத எந்த நபரும் வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் அமர்வதற்காக வாக்கு எண்ணும் மையத்தில் மேரி கியூரி வளாகத்தின் தரைத்தளத்தில் 44, 45, 47, 48, 49, 52 ஆகிய அறைகளும், முதல் தளத்தில் 54, 56, 57, 58 ஆகிய அறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் அவரவர் தொகுதிகளின் முடிவு முழுமையாக அறிவிக்கப்பட்ட பின்பு வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்து வெளியே சென்றுவிட வேண்டும். வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்து 100 மீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதசாரிகளை தவிர வேறு எந்த வாகனமும் அனுமதிக்கப்பட மாட்டாது. வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் பார்வையாளர், தேர்தல் நடத்தும் அதிகாரி, வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்களை தவிர வேறு யாரும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று கூறிய அவர், வாக்கு எண்ணும் இட முகவர்கள் செல்போன் கொண்டுவர தடை செய்யப்பட்டுள்ளது. வேட்பாளர் மற்றும் முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் சிறிய அளவிலான கால்குலேட்டர் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவர். மேலும் வாக்கு எண்ணும் அறையில் வேட்பாளர் மற்றும் முகவர்கள் எந்தவிதமான எழுது பொருட்களையும் எடுத்து வரக்கூடாது. வாக்கு எண்ணும் அறையில் பயன்படுத்துவதற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி பென்சில்களை வழங்குவார் என்று கூறிய அவர், தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வசதியாக முடிவுகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மற்றும் அரசின் இணையதளம் மற்றும் கேபிள் டிவி மூலமாகவும் வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிந்துவிட்டதால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 முதல் 4 ரூபாய் வரை உயர்கிறது. இது நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விலையை மத்திய அரசு நிர்ணயம் செய்து வந்தது. கடந்த ஜூன் மாதம் முதல் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப பொதுத்துறை நிறுவனங்களே பெட்ரோல் விலையை நிர்ணயம் செய்தன. ஆனால் கடந்த ஜனவரிக்கு பிறகு 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடந்ததால் மத்திய அரசின் ஆலோசனைப்படி பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்நிலையில் 5 மாநிலங்களிலும் தேர்தல் முடிந்துவிட்டது. மேலும் பெட்ரோல், டீசல், சமையல் வாயு விலை உயர்வு குறித்து இன்று நடைபெறுவதாக இருந்த கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கடந்த சில மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளதால் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரித்து இந்த விலை உயர்வு நாளை வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் வரும் கல்வியாண்டிற்கான MBBS நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடக்கிறது. புதுவை கோரிமேட்டில் உள்ள மத்திய அரசின் நிறுவனமான ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் வரும் கல்வியாண்டிற்கான MBBS மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடக்கிறது. இந்த நுழைவுத் தேர்வு பெங்களூர், போபால், சண்டிகர், சென்னை, கவுஹாத்தி, கோல்கட்டா, நாக்பூர், புதுடெல்லி, புதுச்சேரி, புனே, திருவனந்தபுரம், விஜயவாடா ஆகிய 12 மையங்களில் நடக்கிறது. ஜிப்மரில் உள்ள 116 இடங்களுக்கு 37,906 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதற்காக அகில இந்திய தேர்வில் 98 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான சேர்க்கை நடந்து வருகிறது. மீதமுள்ள 18 இடங்களுக்கு அடுத்த மாதம் தேர்வு நடக்கவுள்ளது. இந்த தேர்வில் புதுவையைச் சேர்ந்த 1,786 பேரும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த 35,945 பேரும் எழுதுகின்றனர். தேர்வு காலை 10 மணிக்கு துவங்கி 12:30 மணி வரை நடக்கவுள்ளது. அக்னி வெயில் கொளுத்துவதால் வனத்துறை அலுவலக வளாகத்தில் உள்ள மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் குண்டுகளின் மீது வனத்துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்து குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள். புதுவை வனத்துறை அலுவலக வளாகத்தில் மான், மயில், பாம்பு, நரி போன்ற பல்வேறு வகை மிருகங்களும் பறவைகளும் வளர்க்கப்பட்டு வருகிறது. இதை பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் அதிக அளவில் பார்த்து செல்கின்றனர்.
தற்பொழுது அக்னி வெயில் அதிக அளவு சுட்டெரிப்பதால் வனத்துறை அதிகாரிகள் அனில்குமார், சிவக்குமார் ஆகியோரின் உத்தரவின் பேரில் பறவைகள் மற்றும் மிருகங்கள் அடைக்கப்பட்டுள்ள கூண்டுகளில் மதிய வேளையில் ஊழியர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள். மேலும் குளிர்ச்சியை தரக்கூடிய தர்பூசணி, வெள்ளரி, கேரட் போன்றவைகளை உணவாக தருகின்றனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரின் தடை உத்தரவை மீறி ஊருக்குள் நுழைந்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுவை லாஸ்பேட்டை ராஜாஜி நகரை சேர்ந்த பிரபு என்பவர் மீது கழுவா செந்தில் கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. மேலும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ரவுடி பிரபு ஊருக்குள் நுழைய ஆட்சியர் ராகேஷ் சந்திரா தடை உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அவர் தடையை மீறி ஊருக்குள் நுழைந்துள்ளார். இதனை அறிந்த போலீசார் லாஸ்பேட்டை நடுநிலைப்பள்ளி அருகே கத்தியுடன் நின்று கொண்டிருந்த பிரபுவை கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்த கத்தியை பறிமுதல் செய்து உதவி ஆய்வாளர் ராமையன் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். இதேபோல் முதலியார்பேட்டை காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகசாமி ரோந்து சென்றபொழுது 100 அடி சாலையில் கத்தியுடன் நின்றிருந்த ஒருவரை கைது செய்தார். அவர் சில ஆண்டுகளுக்கு முன் அரியாங்குப்பத்தில் நடந்த 2 கொலை வழக்கில் தொடர்புடைய பஞ்சுட்டி தியாகராஜன் என்பது விசாரணையில் தெரியவந்தது. இலங்கை அதிபர் ராஜபக்சேவை ஐநா சபை விசாரணைக்கு உட்படுத்த வலியுறுத்தி பெரியார் திராவிட கழகத்தினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். புதுவை தலைமை தபால் நிலையம் அருகே பெரியார் திராவிட கழகத்தினர் போர்க்குற்றம் புரிந்துள்ள இலங்கை அதிபர் ராஜபக்சேவை ஐநா விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் பெரியார் திராவிட கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அரசிடம் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்திட்டனர். மேலும் கூண்டில் அடைக்கப்பட்ட ராஜபக்சேவின் உருவ பொம்மையை வைத்துக் கொண்டு அதுபோல் அவரை ஐநா சபை முன்பு விசாரணைக்கு இந்திய அரசு நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். வில்லியனூர் வடமங்கலம் அருகே விபத்தில் வாலிபர் பலியானார். புதுவை வில்லியனூர் வடமங்கலம் அருகே காரும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தும் போலீசார் வருவதற்கு தாமதமானது. இந்நிலையில் தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் போலீசார் கூட்டத்தை கலைத்து விபத்தில் பலியான வாலிபர் சடலத்தை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணையில் விபத்தில் பலியானவர் பள்ளித்தென்னலைச் சேர்ந்த கொத்தனார் என்று தெரியவந்தது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் கருவறையில் தங்கத்தகடு பதிக்கும் பணியை உச்சநீதிமன்றத்தின் முன் அனுமதி பெறாமல் செய்யக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் கருவறை முழுவதிலும் தங்கத்தகடு பதிக்க திருப்பதி தேவஸ்தானம் கடந்த 2008ஆம் ஆண்டு தீர்மானித்து இதற்காக பக்தர்களிடம் தங்கத்தை நன்கொடையாக பெற்றது. ஆனால் தங்கத்தகடுகள் பதிப்பது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்றும் கருவறையை தங்கத்தகடுகளால் மறைத்தால் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோவிலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தேவஸ்தானத்தின் தீர்மானத்தை ஆந்திர உயர்நீதிமன்றமும் ரத்து செய்தது. இதனை அடுத்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றது. இதனை பரிசீலித்த நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் முன் அனுமதி பெறாமல் தங்கத்தகடு பதிக்கும் பணியை செய்யக்கூடாது என்று தேவஸ்தானத்துக்கு உத்தரவிட்டது. கடலூர் மாவட்டம் சிங்கிரிகுடி லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் ஹனுமந்த வாகனத்தில் பல்லக்கில் வீதி புறப்பாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிங்கிரிகுடியில் எழுந்தருளியுள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இதில் முக்கிய நிகழ்ச்சியாக லட்சுமி நரசிம்ம சுவாமி அனுமந்த வாகனத்தில் பல்லக்கில் வீதி உலா சென்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்காரமும் ஆராதனையும் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அனுமந்த வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பெருமானின் அருளை பெற்றனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினரும் சிங்கிரிகுடி கிராமவாசிகளும் செய்திருந்தனர். இமயமலை பகுதியில் உள்ள பத்ரிநாத் கோவில் மற்றும் கேதார்நாத் கோவில் 6 மாதத்திற்கு பின்பு பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றாக இடம்பெற்ற புகழ்பெற்ற பத்ரிநாத் விஷ்ணு கோவில் உள்ளது. சமோலி மாவட்டத்தில் இமயமலை பகுதியில் கடல் மட்டத்தில் இருந்து 3133 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் ஆண்டுதோறும் பனிக்காலத்தை முன்னிட்டு மூடப்படும்.
மீண்டும் கோடை காலத்தில் திறக்கப்படும். அதன்படி பத்ரிநாத் கோயில் 6 மாதங்களுக்கு பின்பு பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. அதேபோன்று ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு புகழ்பெற்ற கோவிலான கேதார்நாத் கோவிலும் குளிர்காலத்தில் மூடப்பட்டது. பின்னர் கோடை காலத்தை முன்னிட்டு கோவில் திறக்கப்பட்டது. கோவில் திறக்கப்பட்டவுடன் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வரத் தொடங்கியுள்ளனர். நாட்டின் பங்கு வர்த்தகம் பற்றிய வணிக பங்கு நிலவரத்தை பற்றி தற்பொழுது காண்போம். நாட்டின் பங்கு வர்த்தகம் புதன்கிழமையான இன்று பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் சீராக காணப்பட்டது. தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி 12 புள்ளிகளில் துவங்கி 23.80 உயர்ந்து 5565 புள்ளிகளில் நிலை பெற்றது. மும்பை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 36 புள்ளிகளில் துவங்கி வர்த்தகம் முடிவின் பொழுது 72.90 புள்ளிகள் என உயர்ந்து 18,584 புள்ளிகளில் நிலை பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.